ஆண்டவர் என்ன சொல்றாரு வேதத்துல? சுவிசேஷத்த அறிவிக்க சொல்றாரு. யார் அத நிறைவேற்றுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆதி சபையில யூதர்கள் தான் அத செய்றாங்க. அப்ப யூதர்கள் அருமையான ஜனங்க. அதனால தான் நமக்கெல்லாம் சுவிசேஷம் வந்திருக்கு. அதனால அவங்கள ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொன்னா தப்பு கிடையாது. ஆனா, ரட்சிக்கப்படாத யூதன நமக்கு உதாரணமா காட்டுனா அப்பதான் தவறாயிடுது. அந்த மாரி ஒரு மிஸ்டேக்க தான் பாஸ்டர் எம்.டி. ஜெகன் பண்றாரு. இந்த வீடியோல பாஸ்டர் எம்.டி. ஜெகன் பரிசேய ஆவியில போதிக்கிறாருன்னு சொல்லியிருக்கேன். பரிசேய ஆவினா இன்னொரு வீடியோல கண்டிப்பா பார்ப்போம். இப்ப வீடியோக்குள்ள போலாம். யூதனை ஏன் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான்ற காரணத்தை பாருங்க. அவன் வந்து உள்ள போறாங்க. உள்ள போகும்போது கையில ஒண்ணு வச்சிருந்தாங்க பாத்தீங்களா? என்ன வச்சிருந்தாங்க பாத்தீங்களா? தோரான்னு சொல்லி அவங்களோட பைபிள் கையில வச்சிருப்பாங்க. யுத்தம் நடக்குது. யுத்தத்துக்கு நடுவுல ராணுவ வீரர்கள் உள்ள போறாங்க. உள்ள போகும்போது என்ன கொண்டு போறான்? தோரா. அவங்க பைபிள் கொண்டு வரான் பாருங்க. ஏன் கர்த்தர் இன்னும் யூதனை ஆசீர்வதிக்கிறாருன்னா, அவனுக்கு ஒரு மாம்ச பிரகாரமாவது தேவன் மேல ஒரு வைராகியம் இருக்கு. பாஸ்டர் எம்.டி. ஜெகன் என்ன சொல்றாரு? யூதனை கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிக்கிறதா ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு சில காரணங்களை சொல்றாரு. அந்த வாக்கியமே தப்பா இருக்கு. ஏன்னா, எந்த யூதனை ஆண்டவர் ஆசீர்வதிச்சாருன்னா, எவன் வந்து ஆண்டவரை ஏத்துக்கினானோ, அதாவது ஆண்டவருடைய பலிய, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறானோ, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறானோ, அவனுக்கு நித்திய ஜீவன் அருளப்படுது. அதனால அந்த யூதர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்ப விசுவாசிக்காத யூதர்களுக்கு நித்திய ஜீவன் கிடையாது. இப்ப உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் யாரெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கலையோ அவங்களுக்கு நித்திய ஜீவன் கிடையாது. அதனால அவங்க சபிக்கப்பட்டவங்க. அப்ப நித்திய ஜீவன் இல்லாத ஒரு யூதனை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாருன்னு சொன்னா அது அபத்தமாயிடுது. இன்னொரு வசனம் முக்கியமானது ஒன்று படிக்கிறேன் பாருங்க. மத்தேயு 27வது அதிகாரம் 25வது வசனம். அதற்கு ஜனங்கள் எல்லோரும், இவனுடைய இரத்தப்பொழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். அதாவது யூதர்கள் பிலாத்துக்கிட்ட போய் இயேசு கிறிஸ்துவ ஒப்படைக்கும் போது இந்த மாதிரி சொல்றாங்க. இவரோட இரத்தப்பழின்னு சொல்றது போல இவனுடையன்றாங்க. இவருடைய இரத்தப்பழி எங்க மேல எங்க சந்ததி மேல வரட்டும்னு அவங்களே சாபத்தை வாங்கிக்கினாங்க. அப்ப அந்த சாபம் அவங்க மேல இருக்க தான் இருக்கும். அந்த சாபத்துக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இயேசு கிறிஸ்துவ புடிச்சுக்கிறது. அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும்னா, யூதனை இன்னும் ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னு சொல்றது தப்பான ஸ்டேட்மெண்ட். 2வது, அவன் யுத்தத்துக்கு என்ன பண்றான்னா, தோராவை எடுத்துட்டு போறானாம். இதுவும் ஒரு அபத்தமான டீச்சிங். ஏன்னா, வெளியரங்கமான காரியம் ஒரு புக் எடுத்துட்டு போறது. அதனால தான் என்ன பண்றாரு, மேற்கொண்டு அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, பைபிள நிர்வாணமா வச்சிருப்பாங்க. அது மாதிரி ஒரு மாதிரி அவலட்சணமா தப்பு தப்பா போதிக்கிறாரு. அவருடைய நோக்கம் என்னன்னா, ஜனங்கள குற்றப்படுத்துறது. இந்த தமிழ் சபைகள்லே பொதுவாவே பார்த்தீங்கன்னா, குற்றப்படுத்தி பேசுவாங்க. அவங்க வந்து நீதிமான்களாவும், அதாவது போதகர்கள் நீதிமான்களாவும், சபையில இருக்கவங்கலாம் வந்து பாவம் செஞ்சு தப்பு தப்பா இருக்கிற மாரி குற்றம் சாட்டியே வந்து போதிப்பாங்க. அந்த குற்றம் சாட்டுற ஆவி வந்து பரிசேய ஆவி. தன்னைத்தானே நீதிமானா உயர்த்திட்டு மத்தவங்கள மட்டம் தட்டுறது. இல்ல வேற ஒரு குரூப்ப உயர்த்திட்டு காரணமே இல்லாம வெளியரங்கமான காரியத்தை வச்சு மட்டம் தட்டுறது. இது பரிசேய ஆவி. இதுதான் பாஸ்டர் எம்.டி. ஜெகன் பண்றாரு. அதனால தான் வேதமானது என்ன பண்ணுதுன்னா, இந்த புறம்பான காரியம், அதாவது வெளியரங்கமான காரியத்துக்கு முக்கியத்துவம் குடுக்காம, நம்ப தான் தேவனுடைய நிருபமா இருக்கோம்னு சொல்லுது. அததான் நம்ம 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 3வது வசனத்துல படிக்கிறோம். அது வாசிக்கிறேன். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அப்ப நம்ம வாழ்க்கைய பார்த்து மத்தவங்க கிறிஸ்துவ யாருன்னு படிப்பாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி வாழ்க்கை முறை மேல நம்ம இருக்கணும்னு அர்த்தம். மிச்ச வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும், கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு உயர்வா சொல்லுது. அதாவது புதிய உடன்படிக்கை புக்கு மையமா வச்சு இல்லைன்னு சொல்லுது. அப்ப 2வது காரியமும் இவரு தப்பா சொல்றாரு. 3வது தான் மிகப்பெரிய தவறு பண்றாரு. என்ன சொல்றாரு, அவன் மாம்ச ரீதியாவது அவன் ஆண்டவர் மேல வைராகியமா இருந்தான்னு சொல்றாரு. இதுல 2 காரியம்.
வேதமானது என்ன சொல்றதுன்னா, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. அதனால தான் பலிபீடத்தில என்ன பண்றாங்கன்னா, அந்த மிருகத்த சர்வாங்க தகன பலியா எரிச்சிடுறாங்க. அப்ப மாம்சம் ஒண்ணும் உதவாதுன்னு சொல்லும்போது, மாம்ச ரீதியாவது வைராக்கியமா இருக்கான்னு சொல்றது முட்டாள்தனமான ஒரு போதனை. யூதன் வந்து ஆண்டவர் மேல வைராக்கியமா இருந்ததா எம்.டி. ஜெகன் சொல்றாரு. ஆனா ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அவனுடைய வைராக்கியம் ஆண்டவர் மேல கிடையாது. மதத்து மேல இருந்தது. அதனால தான் மதத்த புடிச்சுக்கிட்டு ஆண்டவர விட்டுட்டான் அவன். அதனால தான் என்ன பண்றான்னா, ஆண்டவருக்கு எதிரா 2 கள்ளச்சாட்சி ரெடி பண்ணி, அவருக்கு எதிரா வந்து பொய்யா குற்றச்சாட்டு சொல்லி, பிலாத்து கிட்ட அ சிலுவையில அறையறதுக்கு ரெடி பண்றான். அப்ப நமக்கு ஒண்ணு என்ன தெரியணும்னா, யூதன் காட்டுனது மாம்ச ரீதியா மதத்து மேல வைராக்கியம். அது சாபமான காரியம். இவரு மத வைராக்கியத்த எடுத்துன்னு வந்து ஆண்டவர் மேல வைராக்கியம்னு குழப்புறாரு. இந்த மத வைராகிய ஆவியும் பார்த்தீங்கன்னா, பரிசேய ஆவி. அது என்ன பண்ணும்னா, மதத்த புரொடெக்ட் பண்ணும். மதம்னு ஒரு சிஸ்டம புரொடெக்ட் பண்ணுமே தவிர, குற்றமற்றவர்கள பொய்யா குற்றம் சாட்டி கொல்ற அளவு மோசமான ஆவி பரிசேய ஆவி. அதனால நீங்க பரிசேய ஆவி உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. வெளியரங்கமான காரியத்த விட்டுருங்க. இவரு போதனை முற்றிலும் தவறா இருக்கு. மேற்கொண்டு இன்னும் சில கதைகள சொல்றாரு. எவ்வளோ தடவ ஜெபிக்கணும்னு சொல்றாரு. அதையும் பாருங்க. இன்னைக்கும் யுத்தத்துக்கு போகும்போது சங்கீத வாசத்து தான் போவான். யாங்கோபர் வார்னு ஒன்று இருக்குது, ஓய்வு நாள் யுத்தம்னு. அன்னைக்கு யுத்தம் பண்ணா யூதன் வந்து யுத்தம் பண்ண மாட்டான்னு எல்லா நாடுகளும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, அவன் மேல ஒரு யுத்தம் பண்ணாங்க. அன்னைக்கு வந்து ஓய்வு நாள். சோ இன்னைக்கு உள்ள போனோம்னா அவங்களை அடிச்சிடலாம் அப்படின்னு நடந்த உண்மை. எல்லா நாடுகளும் சேர்ந்து அன்னைக்கு ஒன்னா அவனை டார்கெட் பண்ணாங்க. அவன் ஒரு குண்டு கூட திருப்பி அடிக்கல. அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இது ஓய்வு நாள், எதிரிகளை கர்த்தர் பார்த்துக் கொள்வார், நாங்கள் தேவனை ஆராதிப்போம். சாயங்காலம் வரைக்கும் ஒரு குண்டு கூட திருப்பி அடிக்கல, தடுத்துக்கிட்டு மட்டும் உட்காந்துட்டே இருந்தான். திருப்பி அடிச்சான், 3 மணி நேரத்துல மொத்த வயலும் ஓடி போயிட்டான். அதான் நடந்தது. அந்த அளவுக்கு தேவன் மேல அவனுக்கு என்ன இருக்குது? வைராக்கியம். திருப்பியும் ஒரு தவறான போதனை செய்கிறாரு. என்ன பண்ணுறாரு, ஓய்வு நாள் அன்னைக்கு அவன் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னதை மிகைப்படுத்தி ரொம்ப ஒரு அருமையான காரியம் மாதிரி சொல்கிறாரு. அது தேவன் மேலே கொண்ட வைராகியம் சொல்கிறாரு. இது தேவன் மேலே கொண்ட வைராகியம் கிடையாது, இது மத வைராகியம். இதனால தான் ஆண்டவர் கேட்டார், உங்களில் யார் வந்து உங்களுடைய கழுதை குழியில் விழுந்துருச்சுன்னா ஓய்வு நாள் அன்னைக்கு எடுத்து விடாமல் இருப்பீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு எல்லா யூதர்களும் பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி இருந்தவங்கெல்லாம் பதில் சொல்லாமல் இருந்தாங்க. அவங்க வாய் ஏன் மூடி இருந்ததுன்னா, அவங்களுக்கு வேதத்து மேலே இல்லை ஆண்டவர் மேலே வைராகியம் கிடையாது, அவங்க மத கோட்பாடு மேலே வைராகியம் இருந்தது. அதனால் ஓய்வு நாளில் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்ற அறிவு இல்லாமல் இருந்தாங்க. அப்போ அந்த சுபாவத்தில் தான் இந்த யூதர்களும் இருக்காங்க. அதை இவர் வந்து திருத்தணுமே தவிர, அது ஒழுங்கு மாறி இயேசு கிறிஸ்துவோட போதனைக்கு எதிராக பாஸ்டர் எம்.டி. ஜெகன் போதிக்கக்கூடாது. அப்போ பாஸ்டர் எம்.டி. ஜெகனுக்கு பரிசேய ஆவிக்கும் எது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லித்தராருன்றதுக்கும் வித்தியாசம் தெரியாமல் தப்பு தப்பாக போதிக்கிறாரு. பாருங்க, ஒரு ஒரு ஆர்த்தடாக்ஸ் யூதன் சொல்லுவாங்க, அதாவது பாரம்பரிய யூதன் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஜெபம் பண்ணுவான் தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? இந்த ரபிமார்கள்லாம் தாடியில வச்சு தொப்பி வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஜெபம் பண்ணுவான் தெரியுமா? 70 தடவை. ஆர்த்தடாக்ஸா இருக்கிற ஒரு யூதன் ஒரு நாளைக்கு 70 தடவை. நாங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்டேன், எப்படி ஜெபம் பண்ணுவாங்க 70 தடவை? காலையில் எழுந்திரிச்சோன்னா ஜெபம் பண்ணுவானா? அது நமக்கு இல்லவே இல்லை, அதை விட்டுருங்க. அப்படி ஒரு கான்செப்டே நம்ம கிட்ட கிடையாது. அவன் எழுந்திரிச்சோன்னு என்ன செய்வானா? ஜெபம் பண்ணுவானா? ஏன்னா நம்ம எழுந்திரிக்கிறத நம்ம காணாம வந்து 7, 8 தான். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்க இங்க உழைக்கிறவங்க இருப்பீங்க, எழுந்திரிச்சோன்னா வேலைக்கு போகணும்னு போயிருவீங்க. அவன் எழுந்தோன்னா ஒரு ஜெபம் பண்ணுவானா, அடுத்து குளிக்கும் போது ஒரு ஜெபம் பண்ணுவானா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் பண்ணுவானா, சாப்பிட்ட பிறகு ஜெபம் பண்ணுவானா? இது என்னைக்காவது நீங்க பண்ணிருப்போம்? சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூட ஜெபம் பண்ணிருப்போம். சாப்பிட்ட பிறகு நீங்க ஜெபம் பண்ணிருக்கீங்க? நல்லா பாருங்க, சாப்பிட்ட பிறகு ஹார்ட் அட்டாக் வரும். காரணம் அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணவே இல்லை. கரெக்டா சாப்பிட்ட பிறகு ஜெபம் பண்ணுவானா, கிளம்பும் போது ஜெபம் பண்ணுவானா, போய் சேர்ந்தவொன்னு ஜெபம் பண்ணுவானா, அங்க வேலையை தொடங்கும் போது ஜெபம் பண்ணுவானா, இப்படி ஒரு நாளைக்கு 70 தடவை ஜெபம் பண்ணுவானா. இதுல சில காரியங்களை நம்ம கவனிக்கணும். முதல் என்ன சொல்றாரு, யூதன் 70 முறை ஜெபிச்சான்னு சொல்றாரு, 70 முறை ஜெபிப்பாங்கன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இவரே அதை கை கொள்ளலை. இதை எடுத்துன்னு வந்து நமக்கு அவர் போதிக்கிறாரு. அவர் என்ன பண்ணணும், இது நிஜமா சாத்தியமான்னு பார்த்து 70 முறை ஜெபிக்க ட்ரை பண்ணி, சரி முடியாது அப்படின்றது புரிஞ்சுட்டு அவங்க தேவையில்லாமல் 70 முறை ஜெபிக்க ட்ரை பண்ணுறாங்க. அது முட்டாள்தனம்னு நமக்கு சொன்னால் பரவாயில்ல. இவரே கை கொள்ளாத விஷயத்த எடுத்துகிட்டு வந்து நம்ம மேலே திணிக்கிறாரு.
இதுதான் வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவங்க சுமக்க முடியாத பாரத்தை நம்ம மேல சுமத்துவாங்கன்னு இருக்கு. ஸோ யாருன்னா பரிசேயர்கள். அந்த பரிசேய ஆவி தான் பாஸ்டர் எம்டி ஜெகனுக்குள்ள கிரியை செய்யுது. இதே பரிசேய ஆவியில தான் அந்த யூதர்களும் பார்த்தீங்கன்னா 70 முறை ஜெபிக்கிறாங்க. ஏன் 70 முறை ஜெபிக்கிறாங்க? இதுக்கும் ஜெபிச்சு தொலையலாமேன்ற பயத்துல ஜெபிச்சுருவாங்க. ஸோ வேதமானது என்ன சொல்லுதுன்னா, மனுஷர்களுடைய பாரம்பரியங்களை தேவனுடைய கட்டளை மாதிரி போதிப்பாங்கன்னு இருக்கு. ஏன் அதை சொல்றேன்னா 70 முறை ஜெபிக்கணும்னு பைபிள்ல இல்லை. ஆனாலும் அவங்க 70 முறை ஜெபிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அவங்களே ஒரு பாரம்பரியம் உண்டு பண்ணிக்கினாங்க. உண்டு பண்ணிட்டு ஆண்டவர் மேல அன்புனால ஜெபிக்கல, பயந்து பயந்து ஜெபிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு மன்னிப்புக்கு உத்தரவாதம் கிடையாது, நித்திய ஜீவனுக்கும் உத்தரவாதம் கிடையாது. அவனோட நிர்பந்தத்தினால அவன் ஜெபம் பண்றான். ஸோ அவன் நல்ல உதாரணம் கிடையாது. சரி, இன்னொரு காரியம் பாருங்க, அவன் ஜெபிக்கிறது நம்மளுடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து கிட்ட அவன் ஜெபிக்கல. ஏன்னா அவன் இயேசு கிறிஸ்துவ தேவனாவே ஏத்துக்கல. அப்ப அவனை எடுத்துன்னு வந்து நமக்கு உதாரணமா சொல்றாரு. இவருக்கு கொஞ்சமாவது இதை குறித்து சிந்தனை இருக்கா? இது தப்பான போதனைன்னு யோசிக்கணும்ல. சரி, அதுவும் பாஸ்டர் எம்டி ஜெகனுக்கு தெரியல. அடுத்தது என்ன பண்றாருன்னா, காலையில் எழுந்த உடனே ஜெபிக்கிற பழக்கம் இல்லை, சாப்பிட்ட அப்புறம் யூதன் ஜெபிப்பான், நீ ஜெபிக்கிறது இல்லை அப்படின்னு நம்மளை குற்றப்படுத்துறாரு. அந்த மாதிரி குற்றப்படுத்துகிற ஆவியும் வந்து தப்பு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஜெபிக்கலைன்னா ஹார்ட் அட்டாக் வந்துருமா அப்படின்னு வேற சொல்றாரு. இந்த மாதிரி பயம் வந்து ஜெபிக்கிறது பயன் இல்லாத காரியம். நமக்கு விசுவாசத்துல நடக்கிறதுக்காக தான் நம்ம ஜெபிக்கிறோமே தவிர, ஐயோ ஹார்ட் அட்டாக் வந்துருமேன்னு ஜெபிக்கக்கூடாது. இது வந்து ரொம்ப மோசமான ஒரு போதனை. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, எது பரிசேய ஆவி, எது வந்து உங்களுடைய சுயநீதியை தூண்டி விடுது, ஐயோ இன்னைக்கு நிறைய தடவை ஜெபிக்கணுன்ற மாதிரி பயம் வர மாதிரி போதனை இது. இந்த மாதிரி போதனைகள் எல்லாம் நீங்கள் கண்டறிஞ்சு இது எனக்கு தேவையில்லைன்னு தூக்கி போட்டுடணும். இது ஏன்னா குப்பை, இது உன்னால் உங்களுக்கு ஒரு லாபமும் கிடையாது. ஆனால் நீங்கள் எதை குறித்து யோசிக்கணும்னா, நான் எப்படி என்னுடைய சகோதரன்கிட்டையும் என்னோட சகோதரிக்கிட்டையும் என்னுடைய வீட்டார்கிட்டையும் நான் அன்பாக இருக்க முடியும்னு நீங்கள் யோசிக்கணும். அதுதான் சரியான எண்ணம். இந்த வீடியோ பார்த்தது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.